இவங்க கத்திக்கிட்டே வர்றாங்க. தாவீதின் மகனே எங்கள் மேலே இரக்கமாயிரும், தாவீதின் மகனே என் மேலே இரக்கமாயிரும் கத்திக்கிட்டே வர்றாங்க. இயேசுனார் ஒன்றுமே சொல்லல. எல்லாரும் அங்கே எத்தனை பேர் திட்டுட்டே, ஏன்டா தொல்லை பிடிச்சதா இருக்குது, ஏன்டா கத்திக்கிட்டு வரீங்க, எத்தனை பேர் சொல்லியிருப்பான். கனானே பெண்ணு சத்தம் போட்டப்ப சொன்னாங்கள்ல, அப்போஸ்தலர்களே சொன்னாங்க, திருத்தூதர்களே சொன்னாங்களே, அவங்கள அதட்டினாங்கள்ல. நம்ம 15வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தியில் பார்க்கணும், 22, 25 வாசிக்கிறோம்ல. இங்கேயும் அது மாதிரி திட்டியிருப்பாங்கள்ல, சத்தம் போட்டிருப்பாங்க, டே வாய் அட்டி சொல்லியிருப்பாங்க கட்டாயம். இயேசுனார் ஒன்றுமே கண்டுக்கல. அந்த வசனத்தில் வாசிக்கலாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. தெரு பூரா கத்திக்கிட்டே வர்றான். கூட்டத்து பின்னாலே இயேசுனா தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும், தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும் சத்தம் போட்டே வர்றான். இவர் கண்டுக்கவே இல்லை, பேசாம வர்றாரு. அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அப்ப இயேசு அவங்கள்ட்ட பேசுறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு வந்தானே, என்னையா சத்தம் போறிய, என்னப்பா வேணும் கேட்டிருக்கலாம்ல, வரல, கேட்கல. வீடு வந்து சேர்ந்ததும் இயேசு அவங்களை கேட்கிறாரு, பார்வை வேணுங்கிறீங்களே, இதை உங்களுக்கு நான் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, விசுவசிக்கிறீங்களா? அப்ப வேளாங்கண்ணி போறது, அங்க திருத்தலத்துக்கு போறது, அங்க பக்தி முயற்சி, இங்க காவி கட்டுறது, ஜெபமாலை போடுறது,